ட்விங்லைட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜேம்ஸ் வந்து கொலை பண்ணி இருந்திருப்பாங்க. அங்கிருந்து அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜாஸ்பர் தப்பிச்சு போயிருந்திருப்பா. செகண்ட் பார்ட்டோட பேரு ட்விங்லைட் நியூ மூன். போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோவும் உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லி நம்புறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வாய்ஸோவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினி எங்கேயோ அவசரமா ஓடிட்டு இருக்கா, உயிரை கையில பிடிச்சிட்டு. என்னன்னு பார்த்தா அங்க எல்லாம் சிவப்பு கலர் கவுன் போட்டுட்டு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்படியே ஒரு காட்டுக்குள்ள வர்றா. பார்த்தா ஒரு வயசான பாட்டி எடுத்து நிக்கிறாங்க. பாட்டி, நான் உங்களுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை வர சொல்றான். அவன் அப்படியே வெயில்ல வரையும் அப்படியே மின்ன ஆரம்பிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியுது ஆக்சுவலி அது பாட்டியே கிடையாது, இவதான். அது அவளுக்கு வயசாயிருந்திருக்கு. என்னடா அதுக்குள்ளேயுமா ஹீரோயினுக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாதான் தெரியுது இது எல்லாமே ஹீரோயினியோட கனவு மட்டும்தான். அவ அப்படியே பயந்து போய் எந்திரிக்கிறா. அப்பதான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வந்து, அம்மா உனக்கு 18 வயசு ஆயிருச்சு, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு அவளுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போறாரு. அப்புறம் அவள் ஸ்கூலுக்கு வந்தா அவங்க அப்பா ஒரு கேமரா தான் கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அதை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறா ஆல்பம் பண்ணுறதுக்காக. ஹீரோ வந்தோடனே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறா. எனக்கு வயசாகிட்டே போகுதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. 18 வயசுங்கிறதெல்லாம் பெரிய வயசாமா அப்படின்னு கேட்டால், உனக்கு எத்தனை வயசுனா எனக்கு 109 வயசாச்சு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஜேக்கப் அந்த இடத்துக்கு வந்து அவளுக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு ஒரு ட்ரீம் கேச்சரையும் கிஃப்ட் பண்ணிட்டு போகிறான். அப்போ எல்லாரும் உனக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க, நான் மட்டும் தான் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போதுல ஆலிஸும் வந்து இவளுக்காக ஒரு கிஃப்ட் பண்றா. கிளாஸ்ல இருக்கும் போதுல நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். எதுக்கு இன்னும் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டா, இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வேம்பயரோட வல்ச்சுரிஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலி இருக்காங்க, அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி. அவங்க யாரு அப்படிங்கிற சந்தேகம் நம்ம ஹீரோயினிக்கு. கூட்டிட்டு போய் ஒரு போட்டோ ஃப்ரேம் நிக்க வச்சு இவங்க தான் அந்த ஃபேமிலி, டாக்டர் கூட கொஞ்ச நாள் அவங்க கூட தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல மனுஷங்களுக்கு எந்த ஒரு வேல்யூமே கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு சில திட்டங்கள்லாம் இருந்துச்சு. வேம்பயர் வந்து அவங்களோட ஒரிஜினல் உருவத்தை வெளியே காட்டக்கூடாது. ஒரு வேளை அவங்க வந்து செத்து போகணும்னு நினச்சா அந்த மாதிரி மக்கள் கிட்ட காமிச்சாங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்கவங்க அவங்கள வந்து கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பற்றிலாம் நம்ம பேச தேவையில்லை அப்படின்னு இவ வேற பயப்படுறா. அப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து காப்பாற்றுவேன்னு சொன்னா, நீ உயிரோடு இருந்தாலே நான் உயிரோடு இருப்பேன். ரெண்டு பேரும் அப்படியே லவ்வாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணோடனே அவள் வர்றா. அவள் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எல்லாரும் அவளுக்கு மாற்றி மாற்றி கிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கிஃப்ட் அவள் ஓப்பன் பண்ணும்போதுல அப்படியே அவளோட பிளட் கொஞ்சம் வெளியே வந்துருது. இவனோட பேர் ஜாஸ். அங்கேருந்து ஜாஸ் என்ன பண்ணுறான்னா, அவளோட பிளட்டை பார்த்து அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவளை அட்டாக் பண்ணலான்னு போனா ஹீரோக்கு இது முன்னாடியே தெரிஞ்சு ஹீரோயினே அந்த பக்கம் தூக்கி அடிச்சிடறான். இந்த பக்கம் இவனையும் தடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும். அதுல அவளுக்கு ரொம்பவே பிளட் வர ஆரம்பிச்சிருது கையில இருந்து. அப்புறம் டாக்டர் தான் வந்து பார்த்துட்டு அவனை அங்கேருந்து கூப்பிட்டு போங்க, நான் அவளுக்கு போய் மெடிசன்லாம் போடுறேன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்து அந்த காயத்துக்கு மருந்து போட்டு ஸ்டிச்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படி நீங்கள் மட்டும் பண்ணுறீங்க, அவங்களெல்லாம் பண்ண முடியலன்னு கேட்டால், இதெல்லாம் பல வருஷ தவம் மாதிரிமா, இதெல்லாம் உடனே நினச்ச உடனே கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து விடலான்னு வந்தா அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, உன்னால் எப்பயுமே என்னை இந்த மாதிரி காப்பாற்றிட்டே இருக்க முடியாது, நான் ஏன்னா ஒரு மனுஷி, எனக்கு வயசாகலாம் இல்லை ஏதாவது நோய் வரலாம், நான் செத்து போயிடுவேன், இதுக்கு ஒரே சொல்யூஷன் நானும் வேம்பயராக மாறுறது தான், கொஞ்சம் நான் சொல்கிறதையும் கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொன்னால், அதுக்கு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, அதெல்லாம் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொன்னால், என்னால் அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்கிறா. சரி இப்போதைக்கு நீ உள்ளே போ, நம்ம இதை பற்றி அப்புறமாட்டி பேசலான்னு இறக்கி விட்டு கிளம்பிட்டான். என்ன பண்ணுறான்னா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதனால ஸ்கூலுக்கு போய் பார்த்தா ஹீரோ வரவே இல்லை. இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எதையோ பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவள் வீட்டுக்கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு வா நடந்து போகலான்னு கூப்பிட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான், நம்ம இங்கிருந்து கிளம்புவோமான்னு கேட்குறான். எதுக்குன்னு கேட்டா, டாக்டருக்கு ரொம்பவே வயசு குறைஞ்ச மாதிரி தருது, எல்லாரும் பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால இது பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். உடனே இவ இருந்துட்டு, நான் சார்லிட்ட எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்றா. நான் ஒன்னும் உன்னைய கூப்பிடல, நீ நம்மன்னு தானே சொன்னேன்னு கேட்டா, நம்மனா நானும் என் ஃபேமிலியும், நீ ஒன்னும் ஏன் இனத்தோட சேர்ந்தவ கிடையாது, என்னால உன் கூட ரொம்ப நாளைக்குலாம் இருக்க முடியாது, நான் ஒரு வேம்பயர், நீ ஒரு ஹியூமன், ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே முடியாது, அதனால இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளலாம் நான் இனிமே வர விரும்பல, உன்னை இனிமே பாக்குறதுக்கும் நான் விரும்பல, நான் அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இவளால வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அப்படிலாம் சொல்லாத, நீ இல்லாமலாம் என்னால இருக்க முடியாது, அதான் சொன்ன இதுக்கான ஒரே சொல்யூஷன் நானும் வேம்பயரா மாறுறதா, நீ தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு ஹீரோயினி சொன்னா. இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க நடக்க ஆரம்பிக்கிறான். இவன் வேகமா போயிடுறான். இவன் பின்னாடி போய் பார்த்தா அவன் எங்க போனானே தெரியல. அப்புறம் அதே இடத்துல அப்படியே சுருண்டு படுத்து கிடக்கா. இந்த பக்கம் இவளை காணும்னு சொல்லி அவங்க அப்பா நிறைய பேர் வச்சு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் புதுசா ஒரு கேரக்டர், இவர் பேர் வந்து சாம். அவர்
அவர் காட்டுக்குள்ள இருக்கும் போல அவர் தான் இவளை பார்த்துட்டு தூக்கிட்டு வர்றாரு வீட்டுக்கு. இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கும் போல. அதுல இருந்து பார்த்தா மாசமும் காலமும் ஓடிக்கிட்டே இருக்கு. பட் ஆனா ஹீரோ வர மாதிரியே தெரியல. இவ எதையோ பறி கொடுத்தவ மாதிரி ஆளே வேற மாதிரி மாற ஆரம்பிக்கிறா. நீ போனதுல இருந்து நான் நானாவே இல்ல அப்படின்னு சொல்லி தனியா பேசுற லெவலுக்கு போயிட்டா இவ. அப்புறம் அவனுக்கு மெயில் அனுப்புறதை மட்டும் இவ தவறதே கிடையாது. டெய்லி என்ன நடக்குதுங்கிறத அவனுக்கு மெயில் அனுப்புவா. ஆனா அவன் கிட்ட அது சென்ட் ஆகவே ஆகாது. இவன் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனா கூட தனியா இருக்கா. வீட்டுல அப்பா கூட பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. நம்ம பொண்ணு அவன் போனதுல இருந்து இப்படி ஆயிட்டாலே என்னதான் பண்ண போறா அப்படின்னு. அப்ப அப்பா என்ன சொல்றாருன்னா, எத்தனை நாளைக்கு தாமா நீ இப்படியே இருக்க போற, நீ இங்க இருக்கிறது சரி கிடையாது, நீ உங்க அம்மா கூட போயிரு. எனக்கு நீ என் கூட இருக்கணும் தான் ஆசை, ஆனா இப்படி கிடையாது. உன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுன்னு சொன்னா, இல்லப்பா எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிச்சிருக்கு. அப்ப இங்க இருக்கவங்க கூடயாவது எங்கேயாவது வெளியே போயிட்டு வாமா, அப்பாவால உன்னை இப்படி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியும், சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போலான்னு சொல்லிட்டு போறா. ஃப்ரெண்டு கூட போனா அவன் என்ன சொல்றானா, அவன் போனதுனால நீ டிப்ரெஷன்ல இருக்கேன்னு தெரியுது, அதுக்காக நீ இப்படியே எத்தனை வருஷம் இருக்க போற, கொஞ்சம் மாறு அப்படின்னு அவளும் பேசிட்டே வந்துட்டு இருக்கா. அங்க ஒரு சில பசங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவளுக்கு பழைய ஞாபகம் வருது, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா ஹீரோ நம்மளை காப்பாத்துறதுக்கு வருவான்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷன் மாதிரி வருது. இந்த இடத்துல நிக்காத, நீ போயிரு, உனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அப்படியே பயந்து போறா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அங்கிட்டு இருந்த பசங்களை பார்த்து என்னை கொஞ்சம் ரைடு கூட்டு போறியான்னு சொல்லி அவன் கூட பைக்ல ஏறி போக ஆரம்பிச்சிட்டா. அம்மா டைவர்ட் பண்றதுக்கு உனக்கு வேற எதுவும் கிடைக்கலையாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் ரொம்பவே ஸ்பீடா போறான். அப்ப மறுபடியும் ஹீரோவோட இல்யூஷன் வருது அவளுக்கு. இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத, பைத்தியக்காரத்தனமா பண்ணாத அப்படி சொன்னா அவ நிப்பாட்டுன்னு சொல்லி கத்துறா. அப்புறம் அங்கிருந்து இறங்கி அவளே நடந்து போயிடுறா. ஏதோ பைத்தியக்காரி மாதிரி நடந்துட்டு இருக்கா இப்பெல்லாம் இவ. காதல் ஒருத்தவங்கள பைத்தியமாக்குங்கிறது உண்மைதான் போல. ஃப்ரெண்டு கூட திட்டிட்டே வரா, உனக்கு பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு, லூஸ் ஆயிட்ட நீனு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா மறுநாள் என்ன பண்றானா, ஜேக்கப்பை பாக்குறதுக்கு அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கா. உனக்காக உனக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பின்னாடி ரொம்ப பழைய ஒரு மோட்டார் பைக்கை அவ வந்து ரிப்பேருக்காக இவன் கிட்ட கொடுக்க வந்திருக்கா போல. இதுல டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. அப்புறம் அவனை அந்த பைக்கை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். 2 பேர் பேசிட்டு இருக்கும் போதே புதுசா 2 பேர் வர்றாங்க. இவனோட பேரு குவில், இன்னொருத்தவன் பேரு எம்ரி. அப்புறம் அவங்க கூட எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறா. அவங்க கூட சேர்ந்துதான் அந்த பைக்கையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ரைடிங் போலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா. அப்ப அவன் என்ன சொல்றானா, எனக்கு ஒரு பெரிய கெட்ட கனவு வருது, அதை கூட என்னால இப்ப தடுக்க முடியல, உன் கூட இருக்க கொஞ்சம் இப்ப பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அந்த பைக்கை ரெடி பண்ணிட்டாங்க போல. 2 பேரும் வண்டியில போயிட்டு இருக்கும் போதுல அவன் சொல்றான், நான் இந்த வண்டியை ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருப்பேன்னா நான் ரொம்பவே சோகமா இருப்பேன். அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போதுலே மலை உச்சியில பார்த்தா அந்த சாம் அப்புறம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்த ஒருத்தனை தள்ளி விடுற மாதிரி இருக்கு. இவ பயந்து போய் இறங்கி வந்து பார்த்தா அப்பதான் ஜேக்கப் சொல்றான், சாம் கூட இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க, அவங்க வந்து ஸ்கை டைவிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரைனிங் எடுத்தவங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். எனக்கும் சாமுக்கும் ஆகவே ஆகாது, அவன் கூட இப்ப நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சாமை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து எடுத்துட்டு வந்த வண்டியை வச்சு 2 பேரும் ஓட்டி பழகுறாங்க. இவ டக்குன்னு வேகமா எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது அவளுக்கு. ஜேக்கப் தான் போய் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவளுக்கு ஒரு இல்யூஷன் வந்திருந்திருக்கும் ஹீரோவோடது, இந்த மாதிரி லூசுத்தனமான வேலையெல்லாம் பண்ணாத, இது உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதனாலதான் நிலை தடுமாறி கீழே விழுந்திருந்திருப்பா. கீழே விழுந்து அடிபட்டதுல அவளுக்கு தலையில ரத்தம் வந்திருக்கும். அப்புறம் சார் வந்து டிஷர்ட்டை கழட்டி அவளுக்கு தொடச்சு விடுறான். ஜேக்கப்க்கு வந்து அவன் மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் போல. அதுக்கப்புறம் மறுநாள் ஸ்கூலுக்கு வந்து நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிக்கிறா ஹீரோயின். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மூவிக்கு போலான்னு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் மொதல் வந்திருக்காங்க. மித்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் உடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்பதான் பெல்லா வந்து சொல்றான், நம்ம 3 பேர் மட்டும்தான் சொன்னா. ஜேக்கப், மைக்கு, அப்புறம் பெல்லா 3 பேர் படம் பார்த்துட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேத்துக்குமே பெல்லா மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஜேக்கப்பும் பெல்லாவும் வெளியே வந்தானே. ஜேக்கப் கேக்குறான், உனக்கு என்னை பிடிக்கும்ல, என்னை பார்த்து நீ ரசிக்கிறதானே அப்படின்னு கேட்டா அவ ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல போய் உட்காந்துட்டு சொல்றான், ஆமா எனக்கு நீ தேவைதான், பட் ஆனா இது ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வாங்கிறது எனக்கே தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அவளே ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கா. அப்புறம் அப்படியே அவன் கிஸ் பண்ற மாதிரி வரையும் அப்படியே தோல்ல சாஞ்சிக்கிறா. அப்புறம் பார்த்தா அந்த மைக்குங்கிறவனு வெளியே வந்துட்டான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போல அவன் வெளியே வந்தோடனே ஜேக்கப்க்கு ரொம்பவே கோவம் வந்து, நீ என்ன இப்ப வீட்டுக்கு போகணுமா, போக வேண்டியதானே, நீ தாண்டா என் பிரச்சனைன்னு சொல்லி அவன் கூட சண்டை போட வந்தா. இவதான் போய் தடுக்கிறா. என்ன உடம்பு இவ்வளவு சூடா இருக்கு, ஏதோ ஃபீவரான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ செய்யுது, நான் உடனே போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜேக்கப் கிளம்பிட்டான். அதுல இருந்து அவன் வந்து பார்க்கவே இல்லை. எப்படி வந்து எட்வர்டை பார்க்காம கஷ்டப்பட்டாலும் அதே மாதிரி ஜேக்கப்பை பார்க்காம அவன் ரொம்பவே கஷ்டப்படுறா. இவனை பார்க்கலன்னு சொல்லிட்டு நேராவே இப்ப வீட்டுக்கு வந்துட்டா. பார்த்தா அவனுக்கு காய்ச்சல்னு சொன்னானே இவன் மலையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கான். முடியெல்லாம் வேற கட் பண்ணிட்டு ரொம்பவே வித்தியாசமா இருக்கான். என்ன நீ வந்து வித்தியாசமா மாறிட்ட, டேட்டூ எல்லாம் போட்டிருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டா, நீ வந்து என்கிட்ட ரொம்பவே பொய் சொல்ற, இந்த மாதிரி என்கிட்ட எல்லாம் நடந்துக்காத, நீ இதெல்லாம் பண்ணணும்னா உன்னோட லவ்வர் எட்வர்ட் அவன் இருக்கான்ல அவன் கிட்ட போய் நீ இதெல்லாம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரூடா பேசுறான் பெல்லா கிட்ட. இதெல்லாம் வந்து நீ சாம் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தானா அப்படின்னு கேட்டா, சாம் வந்து எனக்கு ஹெல்ப் தான் பண்றாரு, நீ அவரை பத்தி எதுவும் பேச தேவையில்ல, அதனால நீங்க வந்து கிளம்பி இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க போதில்லன்னு பேசிட்டு இருந்தா. வந்து ஜேக்கப்ப நிறைய பேர் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு அவனும் அவங்க கூட கிளம்பிட்டான். அவன் அந்த மாதிரி பேசிட்டு போகையும் இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா
இருந்து காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறா. சொல்லிட்டே போறா, ஜேக்கப்ப பார்க்காம என்னால இருக்க முடியல, எட்வர்டை என்னால பார்க்கவே முடியாது, என் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டுபிடிச்சு மேல போய் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா ஜேம்ஸ் கூட ஒரு தெரிஞ்சிருப்பான்ல, அவன் இந்த இடத்துக்கு வந்து நான் இப்ப ஜாஸ்பருக்காக வேலை பார்க்கறேன், அந்த எட்வர்ட் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுன்னு கேட்டா இவ தெரியாதுங்கிறத மட்டும் சொல்லவே இல்லை, வேற ஏதோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. உடனே அவன் சொல்றான், கண்டிப்பா நான் வந்து உன்னை கொலை பண்ணிடுவேன், அதை தான் ஜாஸ்பரும் விரும்புறா அப்படின்னு சொல்லியுமே மறுபடியும் ஹீரோவோட இல்யூஷன் அவளுக்கு வருது. உண்மையை சொல்லு, நான் உன் கூட பேசுறது இல்லைன்னு உண்மையை சொல்லுன்னா அவ சொல்லவே மாட்டேங்கிறா. உடனே அவன் என்ன சொல்றானா, அவனை வந்து வலிக்காம நான் கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். பார்த்தா டக்குன்னு அந்த இடத்துல நிறைய ஓநாய்கள்லாம் வந்து பெல்லாவை காப்பாத்துது. அவனும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான், ஓநாய்களும் ஓட ஆரம்பிக்குது. இவ பயந்து போய் வீட்டுக்கு ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னா அவங்க அப்பா எதுவுமே நம்ப மாட்டேங்கிறாரு. ரூம்குள்ள படுத்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஜன்னல் வழியா பார்த்தா இந்த பக்கம் ஜேக்கப் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வழி விடுன்னு சொல்லிட்டு மேல வரான். வந்தோடனே சொல்றான், உன்கிட்ட அந்த மாதிரி பேசுனதுக்கு ரொம்பவே சாதின்னு சொல்றான். இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனே தெரியல, அவளை போன்றானுங்க, அதுக்கப்புறம் வான்றானுங்க, இவளும் பேசுறாங்க கூட. வேணான்னு சொல்றான், அப்புறம் இவனே வேணும்னு சொல்லி வந்து பேசுறான். இப்படிதான் அவனும் பண்ணா இவனும் பண்றானுங்க. அதுக்கப்புறம் ஜேக்கப் என்ன சொல்றானா, என்னோட நிலைமை உனக்கு சொன்னாலும் புரியாது, எப்படி உன் லவர் கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கோ அதே மாதிரிதான் என் கிட்டையும், இப்போதைக்கு இதை பத்தி உனக்கு எதுவும் தெரிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த ட்ரீம் கேச்சரா அவங்க தொங்க விட்டுருப்பா, அதை பார்த்துட்டு இருக்கா. அந்த சாம் தான் உன்னை இப்படி மாத்திட்டான், அதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி பெல்லா சொன்னா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பார்த்தா அந்த வேம்பயருக்கு அடிச்ச அந்த பல் தடம் இன்னும் அவ கையில இருக்கும். அதை வந்து ஜேக்கப் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த கடித்தடத்தை பார்த்துட்டு அவன் என்ன சொல்றானா, உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நம்ம பீச்ல ஒரு கதையை பத்தி பேசி, அப்ப வந்து இவன் சொல்றான், நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாமா, 2 பேர் மட்டும் கேட்டா, நான் ஒன்னும் அவனை மாதிரி உன்னை பாதிலே விட்டுட்டு போற ஆள் கிடையாது, இது ரொம்பவே வித்தியாசமான ஒண்ணு, எப்பயுமே என்னால உன் கூடயே இருக்க முடியும், என்னால முடிஞ்சான எல்லாத்தையுமே பண்ணுவேன், நான் இப்ப போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவளை அங்க ஹக் பண்ணிட்டு அங்கேயே கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் நைட் அவ தூங்கிட்டு இருக்கும் போல எதையோ ஒன்னு யோசிக்கிறா. எட்வர்டை பார்த்து ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த உல்ஃபை பத்தி எல்லாம் யோசிக்கிறா. அப்பதான் இவளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது, ஐயோ ஜேக்கப்பை இவங்க உல்ஃபா மாத்திட்டானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வேமா வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் வேற உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்குறான். வந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா வெளியே பார்த்தா சாமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்க பார்த்து கோவப்பட்டு பெல்லா போய் அவனை என்ன பண்ணீங்க, அவன் ஏன் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தனை வேற கோவப்படுத்திடுறான். அப்படியே அவன் உல்ஃபா மாறிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஜேக்கப் அங்க இருந்து வேமா ஓடி வரான். இவனும் ஓடுறான். இங்க இருந்து ஓடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போலே ஜேக்கப்பும் அப்படியே ஒரு உல்ஃபா மாறுறான். இதை பார்த்து அவளுக்கு நம்புறதா நம்ப முடியலையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கேயே இருக்கு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க. நாங்க போய் அவனை பாத்துக்கிறோம், நீங்க வந்து பெல்லாவை பாத்துக்கோங்க சொல்லிட்டு சாம் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் அங்க இருந்து 2 பேரும் பெல்லாவை கூட்டிட்டு வராங்க. அவ வந்து ஒரு மாதிரி பேசிட்டே வரா. அப்ப ஒரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாதான் தெரியுது எப்படி வேம்பயர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃபேமிலி இருந்துச்சோ அதே மாதிரி இங்க ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு கூட இருக்கா. அவளுக்கு ஒரு சைடு ஃபேஸ் ஒரு மாதிரி செதஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப நம்ம பார்த்தது கேட்டது எல்லாமே உண்மைதான், எதுவுமே கட்டுக்கதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பெல்லாக்கு புரிய வருது. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேம்பயரை விட நாங்க வந்து ரொம்பவே சக்திசாலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த சண்டை போட்ட 2 உல்ஃபும் மனுஷனா மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஜேக்கப் அப்புறம் இவளை கூட்டிட்டு போய் தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இருந்துட்டு அவ கேக்குறா, அப்ப நீ வந்து ஒரு வேர் உல்ஃபான்னு கேட்டா, ஆமா, எப்படி நீ மாறின அப்படின்னு கேட்டா, இல்ல இது ஒண்ணு நானா மாறல, என்னோட பிறப்பே அப்படித்தான், அன்னைக்கு நம்ம மூவில பார்த்தோம்ல அன்னைக்குதான் எனக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றான். நான் ஒன்னும் உன்னோட லவ்வர் அந்த வேம்பயர் மாதிரி கிடையாது, அப்ப நீ நிறைய பேரை கொலை பண்ணிருக்கான், அவன் யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னா, நான் ஒன்னும் யாரையும் கொலை பண்ணல, உன்ன மாதிரிதான் நானும் மக்களை வந்து வேம்பயர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறவங்க, நான் வந்து வேம்பயர் கூட சண்டை போட்டு அவங்கள அழிக்கிறவன் அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து என்ன தெரிய வருது, வேம்பயருக்கும் வேர்வுல்ஃபுக்கும் ஆகவே ஆகாது. இவ எப்படி வந்து ஃப்ரெண்டும் வச்சிருக்கா லவ்வரும் வச்சிருக்கா. அப்பதான் ஜேக்கப் என்ன சொல்றானா, அப்ப இதெல்லாம் யார் பண்றான்னு கேட்டா அந்த விக்டோரியா தான், அவ இங்க இருந்தாலான்னு கேட்டா ஆமா, அந்த கூட இருந்தவனை கொலை பண்ணிட்டான், ஆனா அந்த விக்டோரியா அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு போயிட்டா, ஆனா கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சிடும், அவ எதுக்கு இங்க வரான்னு கேட்டா, உன்னை தேடிதான் வர்றா, இன்னுமா அவ பழி வாங்குற படலத்துல இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்பதான் பெல்லாக்கு புரியுது. நான் இருக்கிற வரைக்கும் விக்டோரியாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பக்கத்திலே நெருங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறான் ஜேக்கப். அப்பதான் தெரிஞ்சு பார்த்தா அவங்க அப்பாவும் அங்கிட்டு காட்டுக்குள்ள வேட்டையாட போயிட்டாரு, இவனும் போயிட்டான், எட்வர்டும் போயிட்டான், இவளை சுத்தி யாருமே இல்ல அப்படி சொல்லி தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் அவங்க அப்பாவை காட்டுறாங்க. காட்டுக்குள்ள வேட்டையாட போனவரு கரெக்டா அந்த ஜாஸ்பர் வந்து தலைக்கு மேலதான் இருக்கா. கூட வந்த ஒருத்தர் வேற அட்டாக் பண்ணிடா போல, இந்த உல்ஃப் தான் வந்து காப்பாத்துறாங்க. இந்த ஜாஸ்பர் எப்படியோ உல்ஃப் கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருந்து போயிட்டா. இந்த பக்கம் பெல்லா என்ன பண்றான்னு பார்த்தா அவனுங்க எல்லாம் மலை உச்சில இருந்து குதிச்சிருப்பாங்கல்ல,
அதே இடத்துக்கு இவ போய் நின்றுட்டு இருக்கா. பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது, இந்த மாதிரி பண்ணாத பெல்லா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த வாய்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே அவ குதிச்சிடுறா. அவ குதிச்ச நேரம் பார்த்து பெரிய ஒரு அலை வந்து அப்படியே அவளை தண்ணிக்குள்ள மயக்கமடைய வைக்குது. யாரோ ஒரு ஆள் அவளை வந்து காப்பாத்தி அப்படியே வெளியே தூக்கிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா ஜேக்கப் தான். எப்படியோ அவளை வந்து காப்பாத்திட்டான். நீ வந்து சாக ட்ரை பண்ணியான்னு கேட்டான். நான் ஒன்னும் சாகலாம் ட்ரை பண்ணல, நான் ஜஸ்ட் வந்து அங்க இருந்து குதிச்சா நல்லா இருக்குமே தான் ட்ரை பண்ணேன். நான் எதுக்கு சாகணும் அப்படின்னு சொன்னா இவனால அக்செப்டே பண்ணிக்க முடியல. அங்க இருந்து எப்படியோ அவன் கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போலே எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லி அவனை வேற கட்டி பிடிச்சிட்டே வரா. அப்புறம் இவன் சொல்றான், நீ வந்து இல்லைன்னா என்னால உயிர் வாழவே முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண வந்தா இவளால கிஸ் மட்டும் பண்ணவே முடியல. அவனை இன்னமும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அவன் வெளியே வந்தோடனே யாரோடையோ ஸ்மெல் வருது, ஆலிஸ் இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லி காரை பார்த்து பெல்லா சொல்றா. என்னால வந்து இவ்வளவு தூரம் பக்கத்துல வந்து என்னால பாதுகாக்க முடியாது, அவளால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் வராது, நீங்க வந்து கிளம்பு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சுட்டு உள்ள வந்து பார்த்தா உண்மையிலே ஆலிஸ் இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நான் பார்த்தேன் நீ மலை உச்சில இருந்து குதிச்ச, எப்படி நீ வந்து உயிரோட இருக்க, நீ செத்து போயிட்டேன்ல நினைச்சேன்னு கேட்டா. நான் ஒன்னும் சாகிறதுக்காக எல்லாம் குதிக்கல, ஒரு அட்வென்ச்சருக்காக தான் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து அவ பேச ஆரம்பிக்கிறா. எங்க எட்வர்டுன்னு கேட்டா. அவன் வந்து எப்பயும் எங்களை விட்டுட்டு போயிட்டான், அவன் வந்து தனியா இருக்கணும்னு கேட்டான், நாங்களும் விட்டுட்டோம்னு சொன்னா. பின்னாடி பார்த்தா ஜேக்கப் வந்து நிக்கிறான். நீ சேஃபா இருக்கியான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் பெல்லா சொல்றா, ஜேக்கப் வந்து ஒரு வேர்வுல்ஃப் அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்தையுமே ஆலிஸால நம்ப முடியல. நான் ஒன்னும் பெல்லாவெல்லாம் வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னா நீ ஹர்ட் பண்ண மாட்டேன், ஆனா உங்களால பெல்லாவுக்கு வந்த பிரச்சனை தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. வேம்பயர்ஸ் வந்து அவளை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து தான் இவளை காப்பாத்துறேன்னு சொன்னா இப்பதான் புரியுது ஆலிஸ்க்கு. ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கு ஆக மாட்டேங்குது. அதனால ஆலிஸ் வெளியே போயிடுறா. இவன் போனோடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவன் சொல்றான், எப்படி இவன் மட்டும் தான் திரும்பி வந்திருக்காளா இல்ல எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்டா. இல்ல யாரும் வரல, ஆலிஸ் மட்டும் தான் வந்திருக்கா, நீங்க இருந்து கிளம்பி சாம் கிட்ட போயிரு, என் கூட இருக்காத அப்படின்னு சொல்லி பெல்லா சொன்னா. அந்நேரம் இவன் கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வரான். பார்த்தா யாரோ போன் கால் பண்றாங்க. சார்லி வந்து இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்ணிடுறான். ஆனா இவன் ஏதோ பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு பெல்லா கேக்குறான், யார் கால் பண்ணாங்க, யார் கால் பண்ணாங்கன்னு கேட்டா இவன் சொல்லவே மாட்டேங்கிறான். ஆலிஸ் வந்து சொல்றா, எட்வர்டு தான் போன் அடிச்சிருக்கான், நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், ரோஸ்லின் வந்து கண்டிப்பா அவகிட்ட சொல்லியிருப்பான்னு சொல்லும் போலதான் தெரியுது. அவன் வந்து அந்த பெரிய தலைகளை பாக்குறதுக்காக போயிட்டான், கண்டிப்பா நம்ம அவனை காப்பாத்தி ஆகணும், இல்லைன்னா அவன் வந்து செத்து போயிடுவான், நீ உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சாகிறதுக்கு முடிவு பண்ணிட்டான் அப்படிங்கறத ஆலிஸ் சொல்றா. உடனே அங்க இருந்து வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறா. உடனே ஜேக்கப் என்ன சொல்றான்னா, அவன் தான் அவனை விட்டுட்டு போயிட்டான்ல, நீ எதுக்கு அவனுக்காக இதெல்லாம் பண்ற சொன்னா. அவன் தான் என்னை விட்டுட்டு போனா, ஆனா நான் அவனை விடல, அவனை வந்து சாக விட மாட்டேன், அவனை காப்பாத்த போறேன், நீ ஆனா சார்லி கிட்ட சொல்லிட்டு போகணும்னு சொன்னா. எனக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, நான் எதுக்கு சார்லி கிட்ட சொல்லணும், நான் லெட்டர் எழுதி வச்சுட்டேன், கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆலிஸ் கூட அங்க இருந்து கிளம்பிட்டா பெல்லா. இந்த பக்கம் எட்வர்ட் என்ன பண்றானா, அந்த வேம்பயரோட ஹெட்டுகள் கிட்ட வந்துட்டான். அவங்க கிட்ட வந்து உங்க கூட ஒரு ஆளா சேர்த்துக்கோங்கன்னு சொன்னா அவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க என்னை வந்து கொலை பண்ணிருங்க, நான் அதுக்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா. நீ போய் மனுஷங்க கிட்ட நீ உன்னை போய் காமிச்சிட்டுவான்னு சொல்லி அவனும் அதுக்காக ரெடி ஆகுறான். இது எல்லாமே ஆலிஸ்க்கு வந்து தெரியுது. இதை வந்து பெல்லா கிட்ட சொன்னா அவன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நான் அவனை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி வேகமா அந்த இடத்த நோக்கி ஓடுறா. அவனும் ஜன்னலை திறந்து அப்படியே நிக்கிறான். அந்த பக்கம் பெல் அடிக்குது. கரெக்டா பெல்லா வந்து அவனை அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிடுறான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நான் என்ன உயிரோட தான் இருக்கேன், நான் வந்து சாகல, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லும் போலதான் அவனுக்கு உண்மையே புரிய வருது, பெல்லா உயிரோட தான் இருக்கா அப்படின்னு. அப்புறம் நீ உயிரோட தான் இருக்கியா, நீ இல்லாம என்னால உயிர் வாழவே முடியல அப்படின்னு சொன்னா. ஆனா நீ தானே சொன்னேன் என்னை விட்டு போக சொல்லினா, அதெல்லாம் நான் சும்மா சொன்னேன் அப்படி சொல்லி ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்துடுறாங்க. அப்ப அந்த சைடு இருந்து அந்த ஹெட்டோட அசிஸ்டன்ட் எல்லாம் வந்து சொல்றாங்க, உன்னை வந்து வேம்பயர் ஹெட் பார்க்கணும்னு சொல்றாரு வான்னு சொன்னா. நான் தான் எந்த ஒரு சட்டத்தையும் மீறவே இல்லையே, நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதெல்லாம் இல்ல, உன்னை வர சொல்றாங்க, நீ வந்துதான் ஆகணும், அதுவும் அந்த பொண்ணும் சேர்ந்து வரணும்னு சொல்லி பெல்லாவையும் கூப்பிடுறாங்க. அதுக்குள்ள ஆலிஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. 3 பேரையும் கூப்பிட்டுட்டு அந்த ஹெட்டு கிட்ட போறாங்க. அப்புறம் அந்த ஹெட்டோட பேர் வந்து ஆரோவான். அவன் வந்து பக்கத்துல கையை பிடிச்சு பார்த்தாலே அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத ரீட் பண்ணிடுவான். பெல்லாவை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்குன்னு கேட்க, அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்டோட கையை பிடிச்சு பார்த்து சொல்றான், இவளுக்காக தான் நீ சாக ட்ரை பண்ணியா, சரி உன் கையை கூட என்னதான் இருக்குன்னு பார்த்தா பெல்லாவோட எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களால ரீட் பண்ண முடியல, நம்மளால இது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆரோ என்ன பண்றானா, ஜேன் சொல்லி பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அவ வந்து ஒருத்தவங்கள பார்த்தே அவங்களுக்கு என்ன உணர்ச்சியை கொடுக்கணும்னு பண்ணிடுவா போல். நம்ம ஹீரோயினி கிட்ட அதை பண்ணுன்னு சொன்னா கரெக்டா ஹீரோ உள்ள வந்தோடனே அவனுக்கு அப்படியே ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்குது. நீ நிப்பாட்டு, அவனை ஒன்னும் பண்ணாத. உடனே அந்த ஹெட்டுக்கு அப்படியே ஆச்சரியம், ஒரு மனுஷி ஒரு வேம்பயரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு தூரம் பண்றாளா, அப்ப கண்டிப்பா நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவளை கொலை பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. ஆனா அந்த பொண்ணால கூட வந்து பெல்லாவை கட்டுப்படுத்த முடியல. இந்த ஒரு சக்தியுமே இல்லாம ஒரு மனுஷிக்கு எப்படி
இவ்வளோ தாங்கக்கூடியது இருக்கும், அதனால கண்டிப்பா இவளை வந்து நம்ம கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவனை ஏவி விட்டா கரெக்டா வந்து எட்வர்ட் காப்பாத்துறான். அங்க பெரிய சண்டையே போகுது. கடைசி எட்வர்டோட கழுத்தையே திரும்பி கொலை பண்ணலான்னு போகும்போது அவனை விட்டு என்னைய கொலை பண்ணிரு அப்படின்னு சொன்னா, காதலுக்காக உயிரை விட நீ ரெடியா இருக்கியா, எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு அந்த ஆரோ கொலை பண்ணலான்னு வர்றான். அப்ப ஆலிஸ் என்ன சொல்றானா, இவ ஒரு நாள் நம்மளோட கூட்டத்துல ஒரு ஆளா மாறிடுவா, நீங்க வேணா என்னோட ஃபியூச்சர் பவரை வச்சு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி காமிச்சா, ஆமா ஒரு நாள் இவ மாறிடுவா, நம்மளுக்கும் இது கொஞ்சம் ஒரு ஆள் சேர்ந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி இவங்களும் விட்டுடுறாங்க. ஆனா சீக்கிரமாவே அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. எப்படியோ அந்த இடத்துல இருந்து 3 பேர் வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறா. அவங்க அப்பா வந்து பார்த்தா, நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாமா அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் எட்வர்ட் ஒளிஞ்சுக்கிறான். அவர் கண்டிப்பா என்னை மன்னிக்க மாட்டாரு, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் தேவைப்படும் பெல்லாட்ட சொன்னா, அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து எட்வர்ட் என்ன சொல்றான்னா, நீ இந்த மாதிரி வேம்பயரா மாற தேவையில்லை, எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றான். இல்ல நான் வந்து உன் ஃபேமிலியில இருக்க எல்லார்ட்டையும் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவங்க எல்லாரையும் பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா. அங்க வந்து எல்லார்ட்டையும் கேட்டா எல்லாருமே எனக்கு வந்து ஓகே, நீ வந்து எங்க ஃபேமிலியில ஒரு ஆள் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரோஸ்லின் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஆனா நீங்க எல்லாம் ஏன் வந்து எதையும் புரிஞ்சுக்காம பண்றீங்க அப்படின்னு சொல்லி எட்வர்ட் கேட்கறான். அவ மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆவான்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல, நம்மளே கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டா அவ ரொம்பவே கஷ்டப்படுவான்னு சொன்னா, அதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவளை வீட்டுல கொண்டு போய் விடுறதுக்கு வர்றான். பார்த்தா ஜேக்கப் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் மட்டும் வருவான்னு நினைச்ச இடத்துல எட்வர்ட் வரையும் அவனுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட். நான் இல்லாதப்ப பெல்லாவை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். உனக்காக ஒண்ணு பாத்துக்கலாம், நான் பெல்லாக்காக பாத்துக்கிட்டேன்னு சொல்லி இவங்க 2 துக்குலையும் முட்டிக்கிட்டு தான் இருக்கு. இவ வேம்பயரா மாற போறா அப்படிங்கிறது இவனுக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சு. அப்ப வந்து ஜேக்கப் என்ன சொல்றான்னா, ஒப்பந்தத்துல இருக்கத கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும், ஏதாவது மனுஷனை நீங்க கடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒப்பந்தம் முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொன்னா, அப்ப பெல்லா சொல்றான், நான் தான் இதுக்கு வந்து ஓகேன்னு சொன்னேன், அது என்னவானாலும் இருக்கட்டும், என்னைய பொறுத்த அளவுக்கு நீ மனுஷி, அதை வந்து நான் அக்செப்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேக்கப் ஒரு பக்கம் மோதிக்கிட்டு நிக்கிறான். அப்ப பெல்லா வந்து என்ன சொல்றானா, நான் உன்னை உண்மையிலேயே லவ் பண்றேன், ஆனா எட்வர்டை தாண்டியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எட்வர்ட் தான் அப்படின்னு சொல்லும் போதுல இந்த பக்கம் எட்வர்ட் பேச வந்தா, நீ அவளுக்காக என்கிட்ட பேச வேண்டாம். ஜேக்கப் சண்டை போட்டா அவனை அப்படியே தூக்கி அடிச்சிடறான். அவன் உல்ஃபா மாதிரி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கும் போது பெல்லா சொல்றா, எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜேக்கப் அங்க இருந்து அப்படியே கிளம்புறான். நான் சீக்கிரமாவே மாறணும் அப்படின்னு சொல்லி பெல்லா சொன்னா, எனக்கு ஒரு 5 வருஷம் டைம் கொடுன்னு எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் சொல்றான். இல்ல அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு இதோடய முடியுது. அடுத்த பாட்டுல ஒருவேளை பெல் வேம்பயரா மாறுறாளா இல்ல எட்வர்ட் ஜெயிக்கிறானா அப்படிங்கறத அடுத்த பாட்டுல பாக்குறதுக்கு நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஓகே, பாய் கைஸ்.